ஏமாளி இல்ல, ஏமாளி இல்ல நாங்க அப்படிங்கிறத சரி. இவர் சொல்றாரு. தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு இவர் சொல்றாரு. அப்ப நம்ம எந்த வாய்ஸ எடுத்துக்கிறது? அது எந்த வயசு ஏமாளி இல்லைன்னு சொல்றதுக்கு முதல்ல என்னங்க சொன்னாரு? ஸ்டாலின் அவர்களே நான் ஏமாளி இல்லைன்னு சொன்னாரு. அது நியாயமா எப்படி இருந்திருக்கணுங்க? அமித்ஷா அவர்களே நான் ஏமாளி இல்லைன்னு தானே இருந்திருக்கணும். சரி, அவர் பேசுறது நீங்க ஸ்டாலின் தானே சொல்றாரு, அடிமை கட்சி அது எழுதி கொடுத்துட்டாங்க பாஜகவுக்குன்னாரு. நாங்கெல்லாம் எழுதி கொடுக்கிற அளவுக்கு ஏமாளிகள் அல்ல அப்படின்னு எழுதி கொடுக்குற இபிஎஸ் அளவுக்கு இல்ல. சொல்றாரு. மந்திரி பதவி கொடுக்குற அளவுக்கு. அதாவது இதுல எந்த இடத்துலங்க கான்ட்ரவர்சி வந்துச்சு? கான்ட்ரவர்சி வந்து மந்திரி சபையில பிஜேபி அமைச்சர்கள் இருப்பார்கள்னு சொன்னதுல. அது சொன்னதுல பிஜேபி பெரிய தலைவர்கள் எல்லாரும் சொன்னாங்க. கடைசியா சொன்னது அமித்ஷான்னு வச்சுக்கலாம். இப்ப மோடி மட்டும் தான் பாக்கி அது சொல்றதுக்கு. அவ்வளவுதான் சொன்னா அதுக்கு பிறகு வேற அப்பீலே கிடையாது. அப்போ அதுக்கான விளக்கம் அவர் கொடுக்கும்போது தான் ஸ்டாலின் அவர்களையும் சொன்னாங்க. நீ கூட நேத்து ஜூனியர் கூட அதை குறிப்பிட்டிருந்தாங்க. நீ ஸ்டாலின் அவர்களையும் சொன்னதுக்கு அமித்ஷா அவர்களையும் தானே சொல்லியிருக்கணும். பதில் வந்து அமித்ஷாக்கு தானே அங்க கொடுக்கணும். ஸ்டாலின் வந்து நீங்க அரசியல் ரீதியாக மாற்று கருத்து திட்டுதல் அதெல்லாம் ஓகேங்க. அதை நான் மாற்று கருத்து வைக்கல. என்ன இப்ப என்ன நிலைப்பாடு? கூட்டணி உண்டு, ரைட்டு. கூட்டணி அரசியல் பங்கு தனி மெஜாரிட்டி கிடைத்தாலும், இப்போ டிடிவி என்ன சொல்றாரு? தனி மெஜாரிட்டி கிடைச்சாலும் எங்களுக்கு பங்கு வேணுங்கன்ட்டாரு. அப்ப தனி மெஜாரிட்டி கிடைத்தாலும் பங்கு. இப்ப டிடிவி சொல்றாருன்னா அதுவும் பிஜேபியோட குரலா தான் நீங்க எடுத்துக்க முடியும். அப்ப தனி மெஜாரிட்டியுடன் பங்கு என்றால் தனி மெஜாரிட்டியாக இருந்தாலும் ஆட்சியில் பங்குன்னா அது மோடியோட ஃபார்முலா தான். 2019 ஃபார்முலா. அதே ஃபார்முலா தான் அவர் கடைபிடிக்கணும்னு நினைப்பாரு. அப்படி கிடையாதுன்னா ஒப்பந்தம் போடும்போது சிக்கல் வருமே. இத்தனை சீட்டு, ராஜ்யசபா சீட்டு 1, ஆட்சியில் பங்கு. ஏங்க அன்புமணியா தாங்க சொல்றாரு. அதை விடுங்க, டாக்டர் கிருஷ்ணாமி சொல்றாரு. ஆட்சியில் பங்கு இல்லைன்னா அமைச்சரவையில் பங்குன்னு சொல்லாத கட்சியே கிடையாது. திமுக கூட்டணி கட்சி கூட மனசுக்குள்ள வச்சுட்டு செல்வபிறந்த பேட்டி ஜூனியர் அவரும் நைஸா சொல்றாரு. இப்ப இது வந்து ஒரு பெரிய சிக்கலா மாறி இருக்கு. அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப எதை வச்சு இதை நம்ம யூகிக்க முடியும்? 160ல இருந்து 170 சீட் நிக்கிறாங்க. மத்தவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு கொடுக்குறாங்க. ரைட்டு. பிரிச்சு கொடுத்த பிறகு 130 சீட்ல ஏதோ ஒரு கட்சி ஜெயிக்குது. அப்பவும் ஆட்சியில பங்கு அப்படின்னு கூட்டணி ஒப்பந்தத்தில் இருந்தா தானே. அது ஒப்பந்தம் போடும் போதே அப்படியான ஒரு ஷரத்தை சேர்ப்பதற்கு நாங்கள் என்ன ஏமாளிகளா? இதான் கேள்வி.